வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு அல்வா ரெசிபி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த அல்வா செய்ய கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே கப்பில் சர்க்கரை, நெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நல்லா 2 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்து கரைஞ்சா மட்டும் போதும். இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர்றப்ப சுவை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி தூள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காண்டி லைட்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கணும். எல்லாம் மிக்சிங் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிய விடுங்க தண்ணியை. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறத சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. அந்த மாதிரி இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கணும். வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிளறணும் நல்லா. இந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்ப அங்கே கட்டியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஜெல் மாதிரி வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நெய்யை நான் 2 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிறேன். இந்த மாதிரி கிளறப்ப ஒட்டாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பக்குவத்துக்கு வருது பாருங்கள். பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே நாக்கில் வச்சா தொண்டைக்கெல்லாம் அப்படியே இறங்கிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த அல்வா. பார்க்குறப்பவே கண்ணாடி பக்குவத்துக்கு வர்றதே கரெக்டான பக்குவம். இப்போ முந்திரி பாதாம் பருப்பை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு இல்லைன்னா ட்ரேயில் எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவி இதில் மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அருமையான அல்வா ரெடி. இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.